உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரத்னா பிரச்சனை மனசு கொடைதா. என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா இப்பதான் இறந்துருக்கு. அந்த வேதனை தீர்றதுக்குள்ள இப்ப ரத்னா பிரச்சனை ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப யோசனையா இருக்கு. வெங்கடேஷ் மனசு மாறுவாரான்னு எதிர்பார்த்தியா? இல்ல நீ காலில் விழுந்தப்ப கூட திரும்பி பார்க்காத மனுஷன் இப்ப ரத்னா வேணும்னு பிடிவாதமா வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்காரே, இது எதனால நடந்துச்சு? எதனால? அத்தை. அவங்கதான் வெங்கடேஷ் மனசை மாத்திருக்காங்க. நிஜமாதான்டா. திடீர்னு அவரா மனசு மாற வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லு? பழக்கம் இல்லாத இடம், அதான் தூக்கம் வரல. அதான் அண்ணன் தான் முன்னாடியே சொன்னார்ல, உள்ள போய் படுங்கன்னு. அங்க பெட் இருக்கு, ஃபேன் இருக்கு, நிம்மதியா தூங்கிருக்கலாம்ல. சேச்சே, தூக்கமா முக்கியம்? அவங்க பாவம், பழகுன இடத்துல படுக்கட்டும். ரூம்ல படுத்தாலும் பழக்கம் இல்லாத இடம் தானே, அங்கேயும் எனக்கு தூக்கம் வராது. தேங்க்ஸ். நம்புடி, முழுமையா என்ன நம்பு. அப்பதான் உன்னை பழி வாங்க முடியும். நீ கதறி அழுவடி. அம்மாதாம்ல நமக்கு சாமி. அதுதானே நம்ம கொடியே இருந்து நம்மளை காப்பாத்துது. இப்ப புரியுது. மாப்பிள்ள மனசு மாறிட்டாரு. ஆனா ரத்னா இன்னும் கோவத்துல இருக்கால. அவளும் மனசு மாறுவாடா. வெங்கடேஷ் மனசு மாறினது பெரிய விஷயம் இல்லையா? பாவம், வசதியை எல்லாத்தையும் விட்டுட்டு ரத்னாவுக்காக தரையில பாயில படுத்திருக்காரு. இது பெரிய விஷயம் இல்லையா? நான் வேணா உங்களுக்கு இங்க கட்டில கொண்டு வந்து போடவா? காத்தோட்டமா படுத்துக்கிறீங்களா? ரத்னா வேண்டாம், எனக்கு எதுவும் தேவையில்ல. போக போக எல்லாம் பழகிடும் ரத்னா. அண்ணன் பாவங்க, நாள் முழுக்க கடையில உழைக்குது, ஊருக்கு உழைக்குது, எங்களுக்காக பாடுபடுது. நைட்டாச்சும் அது நிம்மதியா இருக்கணும்ல. ஆமா ரத்னா, அது முக்கியம் இல்ல. சரி, ரூம்ல படுத்துக்கிறேன்னு நீங்க சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். நல்ல வேலை, வெளியிலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். கட்டுன புருஷன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க நொன்ன சொகுசா தூங்கணும். அப்படித்தானடி? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் மேல நீ வச்சிருக்க பாசத்தை நினைச்சேன், அதான். இப்ப நீ செய்யற ஒவ்வொன்றுக்கும் நீ அனுபவிப்படி, நான் அனுபவிக்க வைப்பேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.